இல்லையா? என்னப்பா இப்படி கேட்டுவிட்ட? அல்ல கேட்டீங்களே. நிறுத்துங்க. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து நானே பெற்ற என் குழந்தை அவன். உங்களை பார்த்தா குழந்தை பெத்தவ மாதிரி தெரியும். ஐயா என்ன கேட்டு இருக்கேன்? யார கேட்டு பெத்தானு? யாரடா கேட்கறான்? ஐயோ சிவசிவா சிவசிவா சிவாப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரப்பா. உங்க குழந்தை பெத்தவா மாதிரி இல்லைன்னு சொன்னேன். ஏன் குழந்தை பெத்தவாழந்தா அந்த குழந்தைக்கு காணகத்துக்கு போறானே, அவ போற வழியில பசிக்குமே, அவனுக்கு ஏதாவது ஆகாரம் கட்டி கொடுத்து விடணும். போடணும் இல்லையா? ஏப்பா நாங்கள் மற்றவருக்கு அடிமை அல்லவா? அவர் சாதம் கொடுக்கவில்லை அப்பா. கேட்டு பார்த்தேன். அவர் கொடுத்தால் தானேப்பா நான் கொடுக்க முடியும். அவரே கொடுக்காத பொழுது நான் எங்கப்பா போய்? நாங்க விட்டுடுவோமா? என்ன செய்தீர்கள்? கட்டம் வந்து கொண்டு போயிருந்தோம். குழந்தை அழாதே, நாங்க ஆளுக்கு கொஞ்சம் தயிர் சாதம், புளியோதரை, வெண்பொங்கல் அதெல்லாம் கொடுக்கறதா சாப்பிடுறாங்க. நீ என்னடா சாப்பாடு கொண்டுட்டு போனே? அங்க என்ன நடந்தது? நான் என்ன சொல்வேனுங்கோ? அங்க நடந்தவைகளை சொல்லுப்பா. நாடமாங்க கொண்டாந்தெங்கோ இசையமைப்பாவே தயிர் சாதோ இருந்துச்சுங்கோ. சரி ரொம்ப சோகத்தை புரியாதரா. குழந்தை எதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கோ. ஏப்பா அதுக்காக நாங்க 2 பேரும் விட்டுருவோமா? என்ன செய்தீர்கள்? வேணான்னு யாரு சொன்னாலும் அவளா கட்டாயப்படுத்தி கடிதப்படுத்தி எடுத்து உட்கார வச்சுண்டு, சின்ன பயலே நீ எடுத்து போடா, நீ சாப்பிட்டு போடா. ஏடா அதுக்கு என் குழந்தை என்னடா சொன்னா? குழந்தைக்கு அதை பார்த்த உடனே உங்க ஞாபகம் வந்துடுது. தாயின் நினைவு வந்து விட்டதோ? எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா ஏப்பா அம்மாள பாத்தியா அது இல்லடா அப்படின்னு கேட்டுண்டோ. ஏ இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கு. அது அரிச்சதுல இருக்கோ அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு இப்பதானே தெரியும். சத்தியமா இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அறிவு சோறு நடந்ததுன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள். நடந்ததென்ன சொல்லுங்கள். காட்டில் நடந்ததென்ன சொல்லுங்கள். நடந்ததுன்னு சொல்லி நடக்கலாமலே நடந்ததுன்னு சொல்லி தடங்களில்லாமலே அடுத்து வரும் வழியிலே ஐயோ குழந்தைகளா. நடந்ததென்ன அங்கே நடந்ததுன்னு அப்பா நடந்ததுன்னு அங்கே நடந்ததுன்னு சொல்லுங்கள். அங்கே அங்கே காட்டில் நடந்ததுன்னு சொல்லுங்கள். காலையில் எழுந்து காட்டுக்கு சென்று காரை பிரண்டி தற்பை மாயிலை கொய்து எழுந்து காட்டுக்கு சென்று காரை பிரண்டி தற்பை மாயிலை கொய்து மாலையில் மாறினது மறுமொழி உரைத்த மாலைகள் மாறினது மறுமொழி உரைத்த மைந்தர்களா நீங்கள் மயங்கிடும் விதமென்ன நடந்ததென்ன சொல்லுங்கள். அங்கே அங்கே காட்டில் நடந்ததென்ன சொல்லுங்கள். என்ன காரியம் பண்ணு? 56 தேஜத்தாண்ட சக்கரவர்த்தியோட மனைவி ஏழை பிராமணால் எங்க பாவங்கள்ல விழுந்து எங்களுக்கு பாவங்களை சுமத்துறே. என்ன பாவம் செஞ்சமோ ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க மாவி. இந்த பாவத்தை வேற செஞ்சு அந்த மேல வனாந்தரத்துல என்ன நடந்ததோ? என்ன நடந்தது? ஏது நடந்ததோ? எது நடந்தது? அது எல்லாத்தையும் சொல்லுப்பா. இவன் சொல்லு, நான் கேட்டேன். ஏப்பா நாங்க என்ன நடந்தது? ஏப்பா
குழந்தை காரிய பிரண்டை மகளிர் திருப்பிலும் இல்லப்பா அலற மாதிரி என்ன நடந்துருக்கு கானகத்தில் நடந்ததை கேட்டால் நீங்க கக்க பக்க சிரிக்க போறேன். ஏப்பா நெருப்பில் பட்ட புழுவை போல துடித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த தாயின் உள்ளத்தை பற்றி தெரியவில்லையா? கன்றை பிரிந்த பசுவை போல தவிக்கிறேனே, அந்த தவிப்பு உங்களுக்கு தெரியலையா? என் குழந்தை எங்கப்பா? ஏப்பா இன்னும் வரல. என்னைக்கு காலில் விழுந்தேளோ இனி நான் எதையும் மறைக்கிறதா இல்ல மாமி, இனி எதையும் நான் மறைக்கிறதா இல்லை. வேண்டாம் மாமா, வேண்டாம் பாதத்தை நமஸ்காரம் பண்ணிண்டோ சொல்றேன் மாமி. மாமி வனாந்தரத்திலே மாமா சொல்லிடுவா, உங்க குழந்தை சமத்துக்குள்ள சேகரிச்சுட்டோம். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து பாக்குறச்சே உங்க குழந்தை ஒன்ன மறந்துட்டா மாமி. என்ன மறந்து விட்டேன்? சொல்லுவானேப்பா ஒன்று ஓ என்று ஒன்று தர்பை புள்ள மறந்துட்டான். சரி போயிட்டு போறது நிறைய வச்சுருவோட பிடிச்சு பிடி தர நோக்கு தலை சுமையாடும் கேட்க மாட்டேன்னு விட்டானே. காலகண்ட போவா நெருப்பு கொடுத்த வேலையை நான் தான் செய்யணும், நீங்க செய்யப்படாதனா சத்தியத்துக்கு பங்கம் வந்துடணும். ஏப்பா அவன் கருத்தினாலே அவனை அறுக்க வேண்டும் என்று ஐயர் சொல்லிவிட்டான். தாங்கள் அறுத்து கொடுப்பதை அவன் வாங்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி வாங்கிக் கொண்டால் இதுவரை காத்து வந்த சத்தியம் எவ்வளவோ சொன்னோம். ஏண்டா நாங்க 2 பேர் அறுக்கிறதே பத்தாமா, நீ வேற தனியா போய் அறுக்கணுமான்னு கேட்டேன். குழந்தை சொல்லிண்டான். ஆமா தோளமார்களே இதோ தெரியுது பத்தால பெரிய ஆலமரம், இந்த ஆலமரத்தின் நிலையில் நீங்க அமர்ந்திருங்கோ. அதோ தெரிகிறது தெற்ப பிள்ளை நம்ம போய் கொய்துண்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போயிடாது, எனக்கு இந்த கானகத்துல வழியெல்லாம் தெரியாது, நீங்க வந்து இந்த ஆலமரத்தின் நடுவில் அமர்ந்திருங்கோ. அதோ தெரிகிறது தைரியமா அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. தைரியமா சொல்ல ஆலமரத்தின் நடுவில் தெற்ப புல் மாமா, இங்க ஆலமரத்தை தெற்ப புல் மாமா. ஒரு புல்லுன்னா எப்படா முழுசா தர்பையை பத்தி சொல்ல முடியும்? ஆலமரம் தெற்ப புல். குழந்தை எங்கப்பா? இன்னி அழாதே. தர்பப்பல் வாங்கி வளர்ந்துருக்கிறதோ அங்க போய் அறுத்துட்டு வாடா அம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சோம். சரி தர்பைக்கு பக்கத்துல மாமி என்னப்பா? ஒரு புற்று. புற்றா எலி அப்படி போற மாதிரி சவுண்ட் கொடுத்துருக்கேன் பாரு. கரையான் புற்றருகில் செல்ல வேண்டாம் என்று என் புத்திரன் சொன்னேன். சொன்னேன். என் புத்திரன் அதை கேட்கவில்லையா? ஐயோ போகாதே, அங்கே போகாதே. மணி சொல்ல போறான். புற்றுக்கு அருகாமல் செல்லாதே. இப்போ சொதப்புறான். ஓட்டையா இருக்கிறது, ரொம்ப சொதப்புறான். ஓட்ட பக்கம் போகக்கூடாது. ஓட்ட பக்கம் போனதுனால தான் நாங்க இந்த நிலைமையில் இருக்கோம். நீ அந்த பக்கம் போகாதே அப்படின்னு சொன்னான். ஏண்டா நீ என்னமோ திருந்துற மாதிரியே சொல்றியேடா. என்ன செய்யறது மாமி? இந்த ஜென்மத்துல நீ குழந்தை திருந்தவே அந்த பக்கம் மாட்ட. அப்ப சொன்னா குழந்தை, அண்ணா நீங்க மட்டும் அந்த ஓட்டையை பார்த்தாலே நான் இப்ப நான் தெரிஞ்சுக்கிறது பார்த்துண்டு வந்துடுறேன்னு ஓட்டை மேல காலை தூக்கி வச்சா. அப்ப அவளை கண்டிச்சேன், ஓட்டையில கால் வைக்கிறது தவறு, அது கையை தொட்டு வணங்க வேண்டிய இடம், பாதம் படக்கூடாது. வேண்டுமென்றால் வாய் வைத்து முத்தம் கூட கொடுத்து விட்டு கைவிடுத்தோம். தெய்வம் அப்பொழுது என்னமோ சொன்னேனே, என்ன சொன்னேன்? ஓட்டையை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஓட்டையை காலை வச்சுண்டோ அந்த கர்ப்பப்பையை பிடிச்சி அறுத்தான் பாருங்க. ஆபரேஷன் பண்றியா? கர்ப்பப்பையா இருக்கிறான். தெற்பை அறுக்கிறச்சே அந்த காத்து அடிச்சதுல தூசி வந்து நேத்திரத்துல நல்ல வேளை கண்ணுல விழுந்துச்சு, வாயில விழுவாம. மண்ணு விழுவுன்னு சொல்றேன் வருவா. கண்ணை பிடிச்சிட்டு அப்படியே மூலையில உட்காந்து கசக்கின்னு இருந்தேன் எதா? பாருங்க. கண்ணை நேத்திரத்தை கசக்கின்னு இருக்கச்சே இவ தான் பார்த்தா, எனக்கு தெரியாது. ஏப்பா இந்த தாயை பற்றி தைரியமா உங்கள் மனதில் கொஞ்சம் கூட ஈவி இருக்குமே கிடையாதா? தைரியம் என் குழந்தை எங்கப்பா? சொல்லிடுவான். என் லோகிதாஸ் எங்கப்பா? என் பிள்ளை எங்கப்பா? மாமி என் பிள்ளை எப்பப்பா வருவா? என்னடா என்னை பார்த்து அம்மா என்று எப்பொழுது பாடைப்பா? என்னடா நம்ம குழந்தைய காணோம்னு கேட்டுட்டு இருக்கோம். இந்த 2 தரிமாட்டு பசங்களை இப்படி பண்ணிட்டு இருக்காளேன்னு எங்களுக்கு சாபங்களை கொடுத்துடாதே மாமி.
உங்க சாபங்களை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் எங்களுக்கு கொடுக்கல மாமி. வந்தோன்னே சொல்லிருப்போம் மாமி. ஏன் சொல்லவில்லை? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் மாமி தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க. உங்க மனச கல்லாக்கி கக்குமா, ஏப்பா உங்க மனசை ஈர்ப்பாக்கி கக்குமாமி. என்னாச்சுப்பா? சிறவடித்த பறவையாயிட்டு